சினிமாவில் நிறைய பாடல்களை நம்ம ரசித்து கேட்டிருப்போம். அந்த பாடலில் வரக்கூடிய சில சீன் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன பாடல்னு பார்ப்போம். மெயினாக ஜெயம் படம், உயிரேன்னு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. குறிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மலையாள சினிமாவில் எங்கே ரயில் சீனு, ரயிலில் ஒரு பாட்டு எடுக்காங்க, இல்லை ரயிலில் வச்சு ஒரு படம் எடுக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்ஃபார்மாக ஒரு சீனாக எடுத்துருவாங்க. இந்த ரயில்வே ட்ராக் போகிறதுக்கு நம்ம தென்காசிலேருந்து கொல்லம் போகக்கூடிய ரயிலில் போனாலும் பார்க்கலாம். இல்லை பைக் வழியாக போகணும், கார் வழியாக போகணும்னு நினச்சா கூட தென்காசிலேருந்து நீங்கள் தென்மலை போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் கழுதுருட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போகணும்னு நினச்சவங்க போய் பாருங்கள். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா 13 கண்ணார பாலம் சொல்லுவாங்க. இது கேரளாவில் தான் இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்தில் இருக்குது. இந்த பாலம் கட்டி கிட்டத்தட்ட 100 வருஷம் இல்லை 120 வருஷமே ஆகிட்டு, அவ்வளோ பழமையான பாலம். முன்னாடி இந்த பாலம் பார்க்கறதுக்கு ரொம்ப பழமை வாய்ந்த பாலம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒர்க்கெல்லாம் பண்ணி இந்த பாலம் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின பாலம் மாதிரி இருக்குது. 13 கண்ணார பாலம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் ஏன் சொல்கிறேன்னா, பக்கத்துலேயே ஆறு ஓடும், அதுக்கப்புறத்தில் நம்ம மெயின் ரோட்டில் போகிற மாதிரி ரோடு, அதுக்கு மேலே ரயில்வே ட்ராக்கு, அதோட பாலம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த பாலத்தை ரசிக்கிறதுக்கு நம்ம அதில் ட்ராவல் மட்டும் பண்ண வேணாம், மேலே ஏறி போயுமே பார்க்கலாம். இந்த பாலத்தோட சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அதில் ஏறி போகணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 குகை இருக்குது. நம்ம இந்த பாலத்தை ஒட்டினாப்பில் ஒரு குகை இருக்கும், டனல்னு சொல்லுவாங்க. அது வழியாக தான் ட்ரெயின் போகும். இந்த வழியை நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் என்ன படம் எடுத்துக்கான்னு வரிசையாக பார்த்துருமா. மனோஜ் நடித்த தாஜ்மஹால் படத்தில் நிறைய சீன் எடுத்திருப்பாங்க. அதில் ஒவ்வொரு சீனாக பார்ப்போமா. தாஜ்மஹால் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பாலத்து மேலே போகிற மாதிரியும் அதுக்கு மேலே இவங்க தொங்கிட்டே போகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் ஒரு டனல் இருக்குது. இந்த டனல் மாதிரியே 4 டனல் இருக்கும். நீங்கள் தென்காசிலேருந்து கொல்லம் போனீங்கன்னா அதில் 3வது டனல் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கும். இந்த டனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான டனல் தான். நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான் அந்த டனல் இருக்கும். இந்த டனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நிறைய சீன் எடுத்திருப்பாங்க. இதே தாஜ்மஹால் படத்தில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்கு வெளியே நின்று ஹீரோயின் பேசுகிற மாதிரியும் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனோஜ் நடந்து வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க. நான் பயந்து கிடக்குறேன். எங்க அண்ணா நீ பார்த்தா என்ன பண்றது பொண்ணு? ஐயோ ஆமா நான் இல்ல, ஓ நெஞ்சுக்குள்ள நான் இல்ல, தண்ணிக்குள்ள தூக்கி போறேன். மாதவன் ஜோதியா நடித்த டும் 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 படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ள தான் ஜோதியா வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க அந்த டனலுக்கு வெளியே நடந்து வருவாங்க. தனுஷ் நடித்த குட்டி படத்தில் வரக்கூடிய கண்ணு ரெண்டும் ரங்கராட்டின ஒரு பாடல் காட்சியில் இந்த ரயில்வே ட்ராக் மேலே தான் ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. ஜீவா அஞ்சலி நடித்த கட்டது தமிழ் படத்தில் நிறைய சீன் பார்த்தீங்கன்னா அந்த டனல்லையும் இந்த பாலத்து மேலேயும் தான் காட்டியிருப்பாங்க. அதில் அவங்க சின்ன வயசில் காட்டுற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ளே ஓடும். பின்னாடியே ஜீவாவும் அஞ்சலியும் சின்ன வயசுக்காரங்களாக காட்டி அவங்க துரத்திட்டு வர மாதிரி ஒரு சீன் எடுத்துப்பாங்க. கட்டது தமிழ் படத்திலே அந்த படத்தோட எண்டு கார்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு பிரபாகரும் குட்டி ஆனந்த் ஆடுகளை தெரிஞ்சிட்டு இருக்கத நீங்கள் பார்க்கலாம். கட்டது தமிழ் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த டனல்லையும் இந்த ரயில்வே பாலத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ளே தான் ஹீரோவும் ஹீரோயின் ஓடியாருவாங்க. கட்டது தமிழ் படத்திலே இன்னொரு பாடல் காட்சியுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அர்ஜுன் நடித்த சுபாஷுங்க படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பைக் ஓடிட்டு அவர் இந்த டனலுக்குள்ளே தான் வருவார். அப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ளே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. சுபாஷ் படத்தில் சண்டை காட்சியில் டனலுக்குள்ளேருந்து ட்ரெயின் வரும், ட்ரெயின் மேலே அர்ஜுன் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அர்ஜுன் நடித்த சுபாஷ் படத்தில் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்து பக்கத்தில் இருக்கிற ரோட்டு வழியாக தான் அர்ஜுன் பைக்கில் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க.
ஜீவா நடித்த இன்னொரு படமே இங்கே எடுத்திருக்காங்க. தித்திக்கிற படத்தில் நாசர் வந்து ட்ரெயினில் போவார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டனல் வழியாக தான் ட்ரெயின் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிரசாந்த் நடித்து மணிரத்னம் இயக்குன திருடா திருடா படத்தில் நிறைய சீன் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த டனல்லையும் இந்த ரயில்வே பாலத்துல தான் எடுத்திருப்பாங்க. திருடா திருடா படத்தில் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கடைசியாக வந்து நிற்கும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து மேலே தான் எடுத்திருப்பாங்க. Excuse me. Government property. ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான ஜெயம் படத்தில் வரக்கூடிய வண்டி வண்டி ரயில் வண்டிங்க பாடல் காட்சியில் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இதே பாடலில் இன்னொரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்து மேலே ட்ரெயின் நிற்கிற மாதிரி அதுக்கு மேலே எல்லாருமே ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே பாடலில் இன்னொரு காட்சியில் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வழியாக தான் ட்ரெயின் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் போட்டிருக்க வீடியோவில் கடைசியாக அந்த இடத்த காட்டியிருப்பேன். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தையா தையா பாட்டு எடுத்திருப்பாங்க. இப்போ ஜெயம் படத்தில் வரக்கூடிய அந்த சீனை பார்ப்போம். ஷாருக் கான் நடிப்பில் வெளியான உயிரை படத்தில் வரக்கூடிய தைய தையா அங்கே பாடல் காட்சியில் சில காட்சிகள் இங்கே எடுத்திருப்பாங்க. அடுத்து மலையாள படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. நான் எல்லா மலையாள படங்களுமே காட்ட விரும்பலை. சில மலையாள படங்கள் 1-2 மட்டும் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா எல்லா மலையாள படங்களும் போட்டால் இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் 2 படம். மலையாளத்தில் ரேவதி நடிப்பில் கிணறுன்னு ஒரு படம் வெளியாக இருக்கும். இந்த படத்தில் பாதி காட்சிக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எடுத்திருப்பாங்க. முழுக்க தண்ணியை மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வழியாக தான் அவங்க காரில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே படத்தில் இன்னொரு சீன்லேயும் இந்த வழியாக போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மஞ்சு வாரியர் நடித்த மலையாள படமான வேட்டங்க படத்தில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. தமிழில் கூட அந்த படம் 100 ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படங்கள் போக வேறு எந்த படமாவது இந்த இடத்துல எடுத்துக்கான்னு தெரிஞ்சால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக சொன்னோம்ல ஒரு மலைக்கெடுவில் இந்த பாதை வர மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு அந்த சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன வேறு நல்ல வீடியோவோட சந்திப்போம்.